நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல நம்ம ஒரு 8 ஸ்டாக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நண்பர்கள் கேட்டவுடைய ஒரு 8 ஸ்டாக்க பத்தி ஃபண்டமெண்டல் அதோடைய பிசினஸ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. கவனமா பாருங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சென்கோ கோல்ட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்லயே ஜுவல்லரி பிசினஸ்ல பண்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2nd மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லரி பிராண்டுன்னு போட்டிருக்காங்க. இவங்க மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 5300 கோடி. ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇயும் பார்த்தீங்கன்னா டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேல இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.55 இருக்கு. 1க்கு கீழ இருந்தா ஒரு அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்கோ கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க. நெறைய ஷாப் வச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் பாருங்க ரிசல்ட் 53 கோடி தான் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஏற்றம். ஒரு ரூ. 8000 ரூ. 7000 இருந்த கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 13,000க்கு மேல போயிட்டு இன்னைக்கு ரூ. 12,500 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சாதாரண மக்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வாங்க முடியும் சொல்லுங்க? 1 பவுன் நீங்க கோல்டு வாங்குனீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 1,00,000க்கு மேல இருக்கு. செய்கூலி, சேதாரம் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000க்கு மேல இருக்கு. யாரால வாங்க முடியும் சொல்லுங்க? மாசம் 20,000, 30,000 சம்பளம் வாங்குறவங்க கூட வாங்க முடியாது. 1 பவுன் கோல்டு. அந்த மாரி கோல்டு ரேட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடியாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 50% டவுனா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டைமிங்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ ரேட்ல வரும்போது மட்டும் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லன்னா நம்மளுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே லாக் ஆயிரும். இதோட இயர் ஆன் இயர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. நல்லா இபிஎஸ் வந்து பாருங்க கன்டினியூவா குரோ ஆயிட்டே இருக்கு. 165 கோடி, 252 கோடி. ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். எந்த ஒரு இதுவும் இல்ல. பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் 2000 கோடி வச்சிருக்காங்க. அது கூட கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 64ல இருக்கு. அருமையான ஒரு இது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. பப்ளிக்டையும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டலா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக் தான். நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அசோகா பில்ட்கான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ரா கம்பெனி. ஆமா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ரா இபிசி கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஆனா, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப சவாலா இருக்கும். நெறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸ்டாக் பி வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப அண்டர் வேல்யூவா தெரியும் நமக்கு இந்த ஸ்டாக் பார்க்கையில. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கோடி. ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஆர்ஓசி, ஆர்ஓஇ ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஃபேஸ் வேல்யூ 5 டிவிடெண்ட் கிடையாது. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் சூப்பரா இருக்கு. பிளட்ஜிங் கிடையாது. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல்ல பார்க்கும்போது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ரொம்ப அண்டர் விலையா இருக்கு. பயாஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. ரொம்ப சூப்பர்ன்னு சொல்லலாம். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருக்காங்க. இந்த கம்பெனி ரோடு, ரயிலு, பவர் ப்ராஜெக்ட் நெறைய ப்ராஜெக்ட் இந்த கம்பெனிக்கு வந்து கன்டினியூவா கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம வீடியோல நெறைய டைம் பார்த்துருக்கோம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் வேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக். ரிசல்ட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க சூப்பரா ரிசல்ட் குடுத்துருக்காங்க. பாருங்க அப்படியே குறைஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே தெரியுது. ரொம்பவே கன்டினியூ குறைஞ்சு வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அதனால ரொம்ப கவனமா இந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎம்ல மைனஸ்ல இருக்கு. ப்ராஃபிட் குரோத் சூப்பரா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் பார்க்க நல்லா தான் இருக்கு. சூப்பராவே இருக்கு ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல டீசென்ட்டா இருக்கு. கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் நல்லா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 கோடிக்கு மேல கடன் வச்சிருக்காங்க. இந்த மாரி கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க. 1418 கோடி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வர வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா, காசு இருக்கு. அமௌண்ட் இருக்கு. கேஷ் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா, 1302 கோடி நல்லாவே வச்சிருக்காங்க. ஸ்டாக் வந்து நல்லாவே தான் இருக்கு ஃபண்டமெண்டலா. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐடி நல்லா டீசென்ட்டாவே இருக்கு. பப்ளிக்டே நல்லா இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி மார்க்கே உள்ள ஒரு ஸ்டாக் இந்த ஸ்டாக்கும். காட்ஃப்ரீ பிலிப்ஸு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா இறங்கிக்கிட்டே இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் பிசினஸ் பண்றாங்க. எஃப்எம்சிஜி செக்டார்ல இருக்காங்க. மார்போரா பிராண்ட்னு சொல்லி சிகரெட் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கு ஒரு லார்ஜ் கேப்னு சொல்லலாம். லார்ஜ் கேப் டூ மிட் கேப்னு சொல்லலாம். ஒரு 35,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 டிவிடெண்ட் குடுக்குறாங்க ஸ்டாக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஐடிசி இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல டவுன்ல இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி கம்பெனி கிடையவே கிடையாது. பெக் ரேஷியோ நல்லா அண்டர் வேல்யூ தான் இருக்கு. ஸ்டாக்கோட ரிசல்ட் பாருங்க.
305 கோடி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 306 கோடி. இப்போ டிடிஎம்ல வந்து செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா 305 கோடி ஸ்டாக்கோடைய இது வந்து குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கன்டினியூவா க்ரோ ஆயிட்டே இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் சூப்பரு. ப்ராஃபிட் குரோத்தும் சூப்பரா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் நல்லாவே இருக்கு. அருமையான ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம் ஃபண்டமெண்டலா பார்க்கையில. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க. 5000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல தான் இருக்கு. ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூவா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. டெப்த் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் நல்லாவே ஹைல வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளி கிட்ட நல்லாவே இருக்கு. இந்த மாரி ஸ்டாக்ல இந்த மாரி கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு டாக்ஸோ இல்ல ஏதாச்சும் இது பண்ணும்போது ஹை ரிஸ்க்கான ஸ்டாக் தான் இந்த மாரி ஸ்டாக்லாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான் இங்க பாருங்க. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட் நியூஸ்னால கன்டினியூவா இறங்கிட்டே இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ராதிகா ஜுவல்லரின்னு ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த் இந்தியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் கோல்டு அண்ட் வந்து டைமண்ட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மாரிக்கு அந்த மாரிக்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஜுவல்லரியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ராதிகா ஜுவல்லரிக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். குஜராத் இங்க பாருங்க. குஜராத் ராஜ்கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 58 இருக்கு. பிளட்சிங் கிடையாது, கடன் கிடையாது, பெக்யூரேஷன் அண்டர் வேல்யூ. ஆனா ஒண்ணு ஹை ரிஸ்க்கான ஸ்டாக் என்னன்னா, ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோல தான் ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க நல்ல ஒரு அடிவாரம் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிசல்ட் பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ஃபிளாட் தான். ஆனா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. அப்புறம் இயர் ஆன் இயர் பாருங்க 3 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 70 கோடி கன்டினியூவா க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து குறைஞ்சிருக்கு. முக்கியமான காரணம் கோல்டு ரேட் அதிகமா இருக்கனால தான். நான் சொல்லியிருக்கேன் கோல்டு ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கோல்டு ரேட் அதிகம். மக்கள் வந்து ரீட்டெயிலர் போய் அந்த கோல்டு வாங்குனா மட்டும் தான் அவங்களுக்கு பிசினஸ் அதிகமா இருக்கும். காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ஸ்ப்ரெஸ் சிஜிஆரும் 5 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு. ரிசர்வ்ல நல்லாவே காசு வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ல தான் இருக்கு. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர்ல குறைச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட நல்லாவே கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிசிஷன் ஒயர்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர் நம்ம வீட்டுக்கு இந்த மாரிக்கு ஒயர்லாம் பண்றோம் பார்த்தீங்களா? கன்சியூமர் டூரபிள்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்றாங்க. காப்பர் வைண்டிங் ஒயர்ல எல்லாமே. ஸ்டாக் வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 4500 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்பு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹைல தாங்க இருக்கு. இது ஓவர் வேல்யூல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஃபேஸ் வேல்யூ 10. இண்டஸ்ட்ரி பி வந்து பார்த்தீங்கன்னா 22. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. டெப்த் கம்மியா இருக்கு. டெப்த்தே கிடையாது கம்பெனில. பெக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கூட இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்டாக் பி ஹைல இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 36 கோடி. ரிசல்ட் நல்லாவே இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் அருமையா குடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட்டு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் பிரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பரா இருக்குங்க. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் வந்து கம்மியா இருக்கு. இவங்க ட்ரேட் ரிசர்வ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 626 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வர வேண்டிய காசு இருக்கு. கேஷ் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா, 68 கோடி இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. கேஷ் கன்வர்சேஷனும் சூப்பரா இருக்குங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. எஃப்ஐட்ட கொஞ்சம் இருக்கு. இது டிஐட்ட வந்து சுத்தமா இல்ல. 0.1 தான் இருக்கு. பப்ளிகிட்ட தான் அதிகமா இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மாதவ் காப்பர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப காப்பர் விலை கூடுனால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப மேல போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து முக்கியமான காரணம். இந்த மார்க்கெட் ஸ்டாக்லலாம் வந்து நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்கு. அதனால வந்து நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மைக்ரோ கேபிட்டல் அப்பர் சைடு அடிச்சிட்டு வர கன்டினியூ சார்ட்ட பார்த்தா தெரியும். இந்த ஸ்டாக் வந்து பாருங்க ரூ. 44 பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் விலை ஏறுனனால பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா மேல போயிட்டே இருக்கு. இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, காப்பர் ஃபேப்ரிகேட்டட் புரொடக்டட் அண்ட் வைண்டிங் வயர்ஸ் பண்றாங்க. ஒரு நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்காங்க. காப்பர் ரேட் கூடவும் இந்த ஸ்டாக் வந்து கன்டினியூவா மேல போயிட்டே இருக்கு. அப்பர் சைடு அடிக்குது. ஸ்டாக் பி வந்து பாருங்க 61 ஹை வேல்யூஸ்ல இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. மீடியமா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி ஓகே. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 66 புள்ளி இருக்கு. நல்லாவே இருக்கு. இது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபேஸ் வேல்யூ 5 ஃபியூச்சர்ல வந்து ஃபிஃப்டோ போனஸ் கொடுக்க சான்ஸ் இருக்கு. கடன் வந்து கம்மியா தான் இருக்கு. பெக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட இருக்கு. ரிசல்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் பாருங்க மைனஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இடையில 1 கோடி, 1 கோடி அதாவது மைக்ரோ கேப் கம்பெனி. இதுலலாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேஸ்டு அதனால ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க பாருங்க டிடிஎம்லலாம் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல.
அப்புறம் காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தையும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 40%, 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 36 கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. லாஸ்ட் இயர் மட்டும்தான் ஒரு 11% கூடியிருக்கு. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்குது. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 33 கோடி தான் இருக்குது. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 ஆயிருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸே கிடையாது. அப்படியே கண்டினியூவாக பப்ளிக்டையும் அப்படியே தான் கண்டினியூவாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்தனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட்டு. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக்கில். அதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் உள்ளது தான். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அதனால தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பேன்லன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அது கரெக்டான நேம் தெரியல. அடுத்து நம்ம ஒரு ஸ்டாக் பார்த்துடலாம். இபேக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது வந்து புதுசாக ஐபிஓ வந்த கம்பெனி. இபேக் ப்ரீ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி. ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் 2600 கோடி. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குங்க. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே சூப்பராக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2 தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. கடன் கிடையாது. எக் ரேஷியோ அண்டர் வேல்யூ தான் இருக்குது. பயாசஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 7 நல்லாவே இருக்குது. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பில்டிங், ஃப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் இப்போ சொல்லிட்டு ஃபேப்ரிகேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இவங்க. லீடிங் தான் இவங்க தான். 1999லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கவரிங், டிசைனிங், இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், சப்ளை, இன்ஸ்டாலேஷன் அண்ட் எரெக்ஷன் ஆஃப் ப்ரீ இன்ஜினியர்டு ஸ்டீல் பில்டிங். அதாவது மாடுலர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஸ்டீல் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்காங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹையில் போயிட்டு இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 29 கோடி. ஈரானியர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 18, 11, 8, 20, 24, 43, 59 கோடி நல்லாவே சூப்பராக இருக்குது. ரெக்கார்டு பார்க்கும்போது இங்கேயும் நல்லாவே இருக்குங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பராக இருக்குது. கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டபுளாக இருக்குது, கூடி இருக்குங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஆர்ஓசி நல்லாவே இருக்குங்க. டெப்டார் டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா 66 தான் இருக்குது. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது. நல்லாவே இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேமு தான். எஃப்ஐ வந்து பாருங்கள் 3லேருந்து பார்த்தீங்கன்னா 13 கூட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான சொல்லலாம். டிஏ வந்து பாருங்கள் ஆனால் 10% குறைச்சிருக்காங்க. எஃப்ஐ கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து அப்படியே கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து அப்படியே தான் இருக்குது. டிஐயும் எஃப்ஐ மட்டும் தான் அதிகமான சேஞ்சஸ் இருக்குங்க இந்த ஸ்டாக்கில். அடுத்தது நம்ம ஒரு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காப்பர் சம்மந்தமான ஸ்டாக்கு தான். போன்லன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வெறும் 78 கோடி தாங்க மார்க்கெட் கேபிட்டலு. அதனால் இந்த ஸ்டாக்லலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு. ஒரு நண்பர் கேட்டனால தான் இந்த ஸ்டாக்கை நான் எடுத்து வந்திருக்கேன். ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. ஸ்டாக் பி வந்து 27, ஆர்ஓசி, ஆர்ஓஇல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 தான். இவங்களும் அதே தான். ட்ரேடிங் மெட்டல், காப்பர் அண்டு ரன்னிங் ஹோட்டல்னு சொல்லி போட்டிருக்காங்க பிஸ்னஸ்ஸு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு மார்க்கெட் கேபிட்டல், ஹை ரிஸ்க்கான ஸ்டாக்குங்க. பாருங்கள் ஸ்டாக்கை பாருங்கள். அது வந்து சார்ட்டை பார்த்தாலே தெரியுதா? அந்த நியூஸ் காப்பர் ப்ரைஸ் எல்லாம் மேலே போகும். இந்த ஸ்டாக்கெல்லாம் சும்மா அடித்து ஏற்றிருக்காங்க. ஆப்ரேட்டர் மார்க்கெட் உள்ள ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கெல்லாம். லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. மாதவ் காப்பர் மார்க்கெட் தான் இந்த ஸ்டாக்கும். அந்த 2 ஸ்டாக்கும் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ரிசல்ட்டை பாருங்கள். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அதே சேமு தான். ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப வீக். இந்த மார்க்கெட் ஸ்டாக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்த அளவில். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. பப்ளிக் கையிலையும் நல்லாயிருக்கு. ஒரு ஷார்ட் டேர்முக்கு வேணால் ஏதோ ஒரு பிரேக் அவுட்டோ அது மாதிரி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். தவிர லாங் டேர்முக்குலாம் இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம போட்ட கேபிட்டல் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா புஷ்வானமாக போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு. ஸ்மால் கேப்பே ஹை ரிஸ்க்கு. அது மைக்ரோ கேப்லாம் ஹை ரிஸ்க்கு. அதனால் ரொம்ப அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம மைக்ரோ கேப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டாக்கு. இந்த 8 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நண்பர்களுக்கு கேட்டது தான் இந்த 8 ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் மல்டிப்ளேக்கர் ஆகுமான்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். எந்த ஒரு ஸ்டாக்கு பை காலோ செல் காலோ கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குறா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.